ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் கிராமத்து ஸ்டைலில் மட்டன் வறுவல் அண்ட் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் இட்லிக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை சாதத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீரகம், மிளகு, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டுங்க. இப்போ எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே ஒரு கட்டி பூண்டையும் தொளிச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா கலந்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக இருக்கிறதுனால 2 டைம் நம்ம ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 7-8 போல் கிராம்பு சேர்த்து இதை மட்டும் பவுடராக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பூண்டு, தேங்காயெலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இல்லாட்டி கொத்தமல்லி அரைகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். இப்போ மசாலா அரைச்செடுத்து வச்சாச்சுங்க. இதை எங்கள் ஊரில் வேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ மட்டனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்த மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக மட்டன் வறுவலுக்கு வச்சுட்டேங்க. மீதியை தான் நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மட்டன் குழம்பு செய்யும்போது அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 7லிருந்து 8 விசில் விடணுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 7-8 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வெந்த மட்டனை தனியாகவும் குழம்பு தனியாகவும் நம்ம எடுத்துடலாம். இப்போ குழம்பை தாளித்து விட்டுடலாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் குழம்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சூடான இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாம். நீங்கள் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு செய்வாங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவிலிருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன்.
மட்டன் மசாலா சேர்க்குறது வந்து உங்களோட விருப்பந்தாங்க. நம்ம சேர்க்காமலேயே செஞ்சால் கூட மட்டன் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து போகணுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நமக்கு வந்து பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடணுங்க. இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கும் போது வேக வச்ச மட்டனை வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கலந்து எடுத்தால் போதுங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் நம்ம விட தேவையில்லை. ஏற்கனவே மட்டன் வந்து வெந்தது தான். அந்த மசாலா மட்டும் பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனால் வந்து போதுங்க. அவ்வளோதான். நல்ல சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக கிராமத்து ஸ்டைலில் மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி வந்து மட்டன் குழம்பு அண்ட் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.